தானானா தானாலா உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும்? கணக்கு பார்க்காம உழைக்கும் அவன் தியாகம் யாருக்குங்க புரியும்? புண்பட்ட கால்பட்டு பொன் விளைஞ்சு போனது யாரு கண்பட்ட காரணமோ வறுமை நிறைஞ்சு வாட்டுது. சிலம்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எங்க உயிரோடு பிரியாமல் உறவாடும் உயிரோட்டம். கோலாட்டம் கும்மியாட்டம் வல்லாட்டம் தேரோட்டம் எங்க தமிழோடு கலந்தாடி மனசெல்லாம் இனி பார்க்கும். வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கிராமத்துல வாழ்ந்தவன் போட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பட்டணத்தில் சுத்துறான். கண்டதையும் தின்னுறான் கவுந்தடிச்சு படுக்கிறான். நுனிப்புள்ள தூக்கி அவன் இடுபொடஞ்சு கிடக்குறான். இளவட்ட கல்ல தூக்கி இளங்குமரி பிடிக்கிறான். அவன் எந்த ஊரில் இருக்கிறான் எங்க ஊரில் இருக்கிறான்? விளைஞ்ச நிலம் அழிஞ்சு போய் நகரம் நரகமானது. சேரு நிறைஞ்ச கிராமம் தானே மனுஷன் உயிரை காக்குது. குளம் இருக்கும் ஊருக்குள்ள எங்க வீடு இருக்குது. குளத்துக்குள்ள வீடு கட்டி பட்டணம் தான் மிதக்குது. ஆத்த மறைச்சு வீடு கட்டி அநியாயம் பண்ணுறான். ஆத்துக்குள்ள தண்ணி வந்தா அரசாங்கத்தை திட்டுறான். பட்டி காட்டில் இல்லாத விஷயம் என்ன கூறுங்க? பட்டணம் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தால தானுங்க. பட்டறிவு தானப்பா பட்ட படிப்பு ஆனது. பட்டி காட்டில் பிறந்துதான் பட்டணமே போனது. வாழ வச்சு வழிகாட்டும் எங்களோட கிராமம். நாங்க எதையும் கேட்க தேவையில்லை வாரி வாரி கொடுக்கும். குடை போல காத்து நிற்கும் வெள்ள மனசு வானோ. எங்க மனசு கூட அது போல தேன் மாறி பொழியும். குடும்பமாக சேர்ந்து ஒன்னாதான் வாழுறோம். தேடி வந்த எல்லோரையும் சொந்தமாக நினைக்கிறோம். ஐயனாறு ஆசையோடு ஆனந்தமா வாழுறோம். அம்மனுக்கு பொங்கல் வச்சு முளைப்பாரி தூக்குறோம். எங்க மனசில் எந்த குத்தம் குறையும் இல்ல. எங்க ஊரில் என்றும் தெய்வ குத்தம் இல்லை. எங்களை காத்து நிக்குது சாமி. கொண்ட குறையெல்லாம் மறைஞ்சுதான் போச்சு. இது போற்றி வணங்குற பூமி. நாங்க விதைச்சதெல்லாம் பொன்மணிகளாச்சு. அப்பா முருகா, நீந்தாப்பா எல்லாத்தையும் காப்பாத்தணும். பழனிமலை அடிவாரத்துல இந்த பக்தன் பல வருஷமா கலப்பையும் கையுமா கண்ணீரும் கவலையுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கண் திறந்து பாருப்பா. நீ கண் திறந்தா
நல்லா மழை பெய்யும், கம்மா நிறையும், கரை புரண்டு வெள்ளம் ஓடும். காஞ்சி கிடக்கிற பூமியும் எங்க மனசும் பசுமையா மாறும். அப்பனே முருகா, நீ எங்களை கண் திறந்து பாரப்பா. ஐய காலையிலேயே கண்ணத்தரன்னு ஏன்பா என்ன டிஸ்டர்ப் பண்ற? நீயும் பல வருஷமா கேட்டுக்கிட்டு தானே இருக்க. ஏதாச்சும் கிடைச்சிச்சா? இல்ல அப்படியே அவரை டிஸ்டர்ப் பண்ற. ஊழல்காரங்க கதையை பாக்குறதுக்கே அந்த ஆளுக்கு டைம் இல்ல. மேற்கொண்டு நீ கண்ணத்தரன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. போப்பா, போய் வேலைய பாருப்பா. கடவுளை நம்பி நீ இப்படியே பண்ணிக்கிறதுன்னு வை, உன் கண்ணை மூடாத அளவுக்கு கடங்கார உன்னை துரத்த போறான். நீ பாத்துக்க. இதே பொழப்பா போச்சு. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், போஸ்ட் அடிக்க துட்டு இருக்கவன்லாம் தலைவர்னு சொல்லிட்டு திரியறனால நீயும் அரசியல்வாதின்னு பீத்திக்கிட்டு இருக்க. சல்லி காசுக்கு துப்பு இல்ல. என்னடி சும்மா நோயின் புலம்பிட்டு இருக்க? அடியே, காலையிலே என்ன கடுப்பேத்தாத. என்னைய பத்தி எது வேணா பேசு, என் கட்சியை பத்தி மட்டும் பேசாத. ஒரு வார்டு மெம்பரா நின்னு ஜெயிக்க கூட துப்பு இல்ல. கட்சியா கட்சி? போய் சட்டை எடுத்துடி. உண்மையா சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. என்ன எழுத்து நின்னவன் காசு இறைச்சி கவுன்சிலர் ஆனா. நானும் எத்தனை தடவை கேட்டேன், உங்க அப்பா கிட்ட போய் அந்த தரிசு நிலத்தை வித்து காசு கொண்டு வான்னு. அன்னைக்கு மட்டும் சொன்ன மாதிரி பணம் இருந்திருந்தா இந்த ஊருக்கு நான் தாண்டி தலைவர். அத ஞாபகம் வச்சுக்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. வர எலெக்ஷன்ல நின்னு இந்த ஊருக்கே தலைவராய் காட்டுறேன். தலைவராய் கிழிச்ச அந்த இடத்தை வித்து உனக்கு வர வேண்டிய பங்கை வாங்கிட்டு வா. ஓ, ராசாக்கு அப்படி வேற நினைப்பு இருக்கா? இந்த அப்படிங்க. ஆமா, அது பெரிய ரோசாப்பு தோட்டம். மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிற மாதிரி தான் தரிசா கிடக்கிற நிலத்துக்கு கை மேல காசு தர காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு விவசாயம் பண்றாங்களா? விவசாயம் திருந்தாத ஜென்மங்க. சை, நான் வரேன். பாத்தடி இழுத்துக்க போகுது. 10 பிளாட்டை போட்டு வித்துலான்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது. சொல்றேன்ல, உன்னையும் புருஷனையும் வீடு தேடி வந்தாலே பார்க்க முடியாது. நீ ஏன் வீடு தேடி வந்திருக்க? எல்லாம் விதி. எழுந்துரு. 10 தடவை நடந்து பணம் வாங்கின நீ வட்டியும் முதலும் கொடுக்காம மறைஞ்சிருந்தா நம்ம பசங்க விட்டுருவாங்களா? ஐயா, என்கிட்ட இந்த தாலியை தவிர வேற எதுவும் இல்லையா? இதை வச்சுக்கிட்டு அவரை விட்டுருங்க ஐயா. இருக்கிறத கொடுத்துட்டு போ. தாலியா இருந்தாலும் தங்கமாச்சே. 15,000 தான் தேரும் போல இருக்கு. மீதி எப்ப கொடுப்ப சொல்றா? சீக்கிரம் கொடுத்துறேன். கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ ஓடி வரணும். ஜாக்கிரதை. போடா வா. எவ்வளவு சொன்ன? என்ன மாப்பிள, வெளியே கிளம்பியாச்சா? ஆமா மாமா, என்ன விஷயம்? இல்ல, நீங்க டவுன் பக்கம் எதுவும் போறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, டவுன் பக்கம் தான் பாரு. வந்து ஏறுங்க வாங்க. பையில எடுத்துட்டு வரணுமா? ஒரு நிமிஷம். ரோஜா, ஸ்டார்ட் ஆன வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு. என்னாச்சு இதுக்கு? ஹேய், நீயா இறங்கிக்கல? அதெல்லாம் இறங்க முடியாது. போ, நீதான் டவுன் பக்கம் போறல, அப்புறம் என்ன? என்னங்க விட்டுட்டு போனா போதும். ஏய், இப்போ நீ இறங்குறியா இல்லையா? அதெல்லாம் இறங்க முடியாது. அப்பா மாமா, நீங்க வரதா தானே சொன்னீங்க. இவளெல்லாம் ஏத்திட்டு போக முடியாது. குழந்தை ஆசைப்படுறால, நேரம் வேற ஆயிடுச்சு. நீங்க அப்படியே போகும்போது காலேஜ் பக்கம் இறக்கி விட்டு போங்க. அப்பா நல்ல மாமா, வந்து தொலை. ஏய், கொஞ்சம் தள்ளி உட்காரு. இப்போ ஓகேவா? ஏய், பின்னால தள்ளி உட்காரு. சி, தாலி கட்டறவள போய் இப்படி தள்ளி உட்கார சொல்ற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா மாமா? கட்டிட்டாலும் இதோட என் பொண்ணை நீ மறந்துடணும். ஏன் மங்களே, ஒரு பையிலும் கல்ல காணும். இன்னைக்கு சிக்கனாங்க மொத்த பணத்தையும் உருவிடணும். கடனை வாங்கினவனுங்க எங்க ஊருக்குள்ள சுத்துறானுங்க. ஒளிஞ்சுல சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு 110 ரூபாய் இருந்தா கொடுவே. பைசா இல்லைங்க. இவனுக்கிட்ட கறக்க முடியாது. இவருக்கு வாங்கின கடனை இன்னும் திருப்பி கொடுக்கல. நீ கடன் கொடுக்க போறியா? ஏப்பா சும்மா இருப்பா. ஊரு ஊரா கடன் வாங்கிருக்கிறேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியலையே.
எவ்வளவு காசு வாங்கலன்னு தெரியலையே. இப்படி ஓட்டானு சந்தா ஆத்தாடி அம்மா. டேய், இது ரொம்ப சீரியஸாண்டா ஓடுறா. எப்ப வாங்கலன்னு தெரியலையே. யாரு காட்டி கொடுத்துருப்பா. அப்படி போயிட்டா. எங்கேன்னு தெரியலப்பா. அப்பா அந்த சந்துக்குள்ளாச்சும் போயிருவோம். அப்படி அம்மா இதுக்குள்ள போலாமாமா? இதுக்குள்ள போக முடியாது. போக முடியாதா? ஐயோ வேற வந்துருவானே. போய் தான் பாப்பமே நம்ம. அப்பா எவ்வளவு சின்ன சந்தா இருக்கு. யாருப்பா நீ? உனக்கு கடன் கொடுத்தவையா? எப்படா கொடுத்த? போன மாசம். மாட்டிக்கிச்சியா? எடுத்து உரியா? எப்ப வாங்க காசு? போன மாசம். எவ்வளவு வாங்கின? 110 ரூபா. 110 ரூபாய்க்கு 150 ரூபாய் அலைய வைக்கிறேன். மாட்டிக்கிச்சியா? என்ன யாரு காட்டி விட்டது? பாண்டி. என்னது பாண்டி பயலா? போடா போயிட்டு போதே. அவனை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். கைய கூட காப்பாத்துறேன். போடா மாட்டு. மழை தண்ணி எதுவுமே இல்லாம நிலம்பலம் மண்ணெல்லாம் காஞ்சி போச்சு. எருக்கஞ்செடியும் ஊமத்திலையுமா மண்டி கிடக்கு. முதல்ல இதை வெட்டி எறிஞ்சிருவோம். அந்த நிக்கிறப்பா வண்டி நிறுத்து 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 நிறுத்து. நான் பெருசு. இன்னைக்கு தேதி எத்தனை தெரியுமா? 6ஆம் தேதி. 1ஆம் தேதி வட்டி கொடுக்கணும் தெரியுமில்ல? இல்ல தம்பி, அது வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும். ஐயா வட்டியை வாங்கிட்டு வர சொன்னாரு. நானே வட்டியை கொண்டு வந்து ஐயாவை பார்க்குறேன். நீங்க போங்க. சீக்கிரமா வாங்க. போங்க போங்க. போப்பா. என்ன மாப்பிள, இப்ப வரன்ட்டு போன பாண்டி இன்னும் காணோம். மணி 12ஆவது. எங்க போயிருப்பான்? வந்துருவான்டா. ஓவர்லோட ஏத்திக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிருப்பா மாப்ள. கரெக்டா. ஓவர்லோடு ஏத்துறதுல இந்த அகில உலகிலேயே அவனை விட்டா வேற ஆளே இல்லடா. என்ன மாப்ள பேரழகு சூர்யா மாதிரியே வரா? ஆமாண்டா. டேய், சூர்யா எங்க, இவன் எங்க? அவரு கூட இவனை போய் கலாய்க்காதீங்க. போட்டான். மன்னிச்சிரு மாப்ள. வாடா நொண்டிக்கு வர. ஏண்டா இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன. மணி 12ஆவது. நொண்டிக்கிட்டே வர. எங்க போயிருந்த? அதே மாப்பிள கேக்குற. சரி கேட்கல விடு. சிக்கலண்டா. கேட்கலனாலும் சொல்லுவேன்டா. அப்ப சொல்லு. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணா தெரியுமா? இன்ஸ்பெக்டர் புனிய வச்சு ரிவீட் அடிச்சானா? அப்படி பண்ணாதான் பரவாயில்ல. அதையும் தாண்டி பண்ணான்டா மாப்பிள. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் இரு. டேய் டேய், என்ன பிளாஷ்பேக்கா? அதான்டா பாக்கணும். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். விடு சார். இந்தா போ. யோ அந்த ஆட்டோ நிப்பாட்டு. ஏய் நிறுத்து நிறுத்து. சார் ஓவர்லோடு பாண்டி சார். ஓவர் பாண்டி. ஓவர்லோடு ஏத்துனா நீ ஓவர் பாண்டியா? அப்படி இல்ல. எத்தனை பேர் இருக்காங்கடா? 15-20 பேர் இருப்பாங்க சார். நீ டிரைவர் தானே? ரூல்ஸ் என்ன தெரியுமா உனக்கு? அப்படின்னா 4 பேர் தான் வண்டியில இருக்கணும். இல்ல சார், எல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறவங்க சார். அதனால தான் சார் மொத்தமா ஏத்திட்டு வந்துட்டேன். கிளம்பு கிளம்பு. எங்கடா போற? யோ தீப்பெட்டி எடுத்து குடியா. இந்த குடியா அவன்கிட்ட. சார் தம் அடிக்கிற பழக்கம் இல்ல சார். ஏன் முன்னாடி நீ தம் அடிப்பியா? நோ சார். இந்த தீப்பெட்டி குச்சியை வச்சு இந்த ரோட்டை நீ 4 தடவை வளர்க்கணும். 4 தடவையா? உனக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து ஒரு ஆட்டோக்காரன் கூட நீ ஓவர்லோடு ஏற்றணும்னு நினைக்கவே கூடாது. போடா வாடா. 1 2 3 4 அடுத்து 5 6 15 16 17 18. சார் வயிறு இடிக்குது சார், என்னால முடியாது சார். ஓவர் பாண்டின்னு பேர் வச்சிருக்கல, அதுக்கு ஓவரா தான் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆள இது ரொம்ப ஓவர் சார். குனிஞ்சால பக்கத்துல பக்கத்துல வா 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 85 வா 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 அள்ளி போ. வா வா அடுத்து அடுத்து வை வை. சார் என்னால முடியல சார். லாக்கப்ல கூட்டு போய் லாட கட்டாலும் பரவாயில்ல சார், என்ன விட்டுருங்க சார். சார் வேலை 4 தடவை அளக்கலனா 10 நாள் தங்கி இருந்து அளக்கணும். பரவாயில்லையா? 10 நாளா? டேய் செந்தில், டீ போண்டா ஏதாவது சொல்றா? மாஸ்டர் ஒரு போண்டாவுக்கு போண்டா பார்சல். ஸ்டேஷன்ல டீ காஃபி எதுவும் வாங்கி தரலையா? அதை ஏன்டா மாப்பிள்ள கேக்குறேன்? டீ குடிக்கணும் சார்னு சொன்னேன். டீ குடிக்க போறியான்னு தூக்கி போட்டு மிதிச்சானுடா. போட்டாரா? அப்படி போடு. தம்பி தம்பி
வாங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் தம்பி. இந்தாங்க தம்பி வட்டி பணம். அண்ணா 18,000 தான் இருக்கு. ஆமாங்க தம்பி, மீதியை அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். இதை புரட்டுறதுக்கே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இதையும் நான் அங்கே கடனை ஒன்றை வாங்கி தான் கொண்டு வந்திருக்கேன். இதை பிடிங்க முதல்ல. இப்படியே நீங்க பல தடவை சொல்லித்தான் இப்ப வட்டியை முதல்ல சேர்த்து 18 லட்சம் ஆகி போயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல வட்டியை கொடுங்க, இல்ல அசலை கொடுங்க. தொழில்னு வந்தா அதுல சரியா இருக்கணும். அது இல்லை, இந்த மாதம் பையனும் பணம் அனுப்பலை. அதுதான். அதானே நான் சொல்றேன், இந்த வயசான காலத்துல போய் நீங்க விவசாயம் பார்த்தலாம் என் கடன் அடைக்க முடியாது. இந்தாங்கண்ணா தண்ணி. வேண்டாமா தம்பி, குடிக்க தண்ணி கொடுத்த நீங்கள் கொஞ்சம் விவசாயத்துக்கும் தண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் தண்ணியை கொடுத்துட்டா நாங்க எப்படி விவசாயம் பண்றது? நீங்க எனக்கு கிணத்தையும் போரையும் சேர்த்து தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு இடத்த தான் எழுதி கொடுத்தேன், கிணத்த இல்ல. இல்ல இல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கிணத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. நமக்குள்ள பஞ்சாயத்து வேண்டாம். என்னோட பணத்தை கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன கடையை பூட்டி வச்சிருக்கேன்? வருவானா வரமாட்டானா? ஏப்பா கடை திறப்பானா? திறப்பா உக்காரு. திறப்பானா? அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் இதை விட்டு போக மாட்டேன்ல. இப்பதான் வாரியா? மனுஷன் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? காலையிலேயே வந்துட்டான். யோ எந்திரியா, சீக்கிரம் வாப்பா. இவ்வளவு லேட்டா வந்து திறக்கிறிய? யோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா திறப்போம், அதான் முக்கியம். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல கடையை திறப்பா. திறந்துருவோம். தம்பி அப்படியே போய் சாவி முடுங்க, நான் வந்திருக்கேன்ல. ஓஹோ, அதையும் தான் பார்ப்போம். அப்பா முருகா, இன்னைக்கு வியாபாரம் செழிப்பா நடக்கணும். இன்னைக்காவது ரீசார்ஜ் பண்ணுவானா? என்னையா தம்பி, ரீசார்ஜ் பண்ண பணம் கொடுத்தல, காசு இல்ல, ஏறவே இல்லையாப்பா. ஏத்தி விடுறதுக்கும் இறக்கி விடுறதுக்கும் இதனா பழனிமலை படிக்கட்டா? நேத்தே ஏத்தி விட்டாச்சு, எனக்கு மெசேஜும் வந்திருக்கு. உனக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆனா எனக்கு வரல. இல்ல அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்படி சொன்னா எப்படி? பொழப்பு நடத்துற நீங்க பொறுப்பா பேச வேண்டாமா? போயா போய் கம்பெனிக்காரங்கிட்ட கேளியா. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. ஏண்டா உனக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏண்டா கம்பெனிக்காரங்கிட்ட போய் கேட்கணும்? யோ கத்தாதியா, இரியா, பொறுமையா பணத்தை கொடு, இல்லாட்டி ரீசார்ஜ் பண்ணு. நான் போய்கிட்டே இருக்கிறேன். யோ இங்க பாரியா, நீ எழுதுன நம்பரை பாரு. ஐயோ, போதையில 6க்கு பதிலா 9 போட்டுமோ? போதையில நீ தானே எழுதியிருக்க. 6க்கு பதிலா 9 போட்ட. கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், மண்ணெண்ணையை ஊத்தி எரிச்சிருவேன். ஓடி போயிடு. இதான்பா வீடு, நிறுத்து. காமராசு, காமராசு. சுபரு, வாடா 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 வாடா. எப்படிப்பா இருக்க? உட்கார்றா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்கிட்டு வரவா? வேண்டாம்பா, அது எனக்கு ஒத்துக்கிறாது. சரி, அப்ப டீயாவது சாப்பிட்றியா? டீ எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எனக்கு சக்கரை வியாதி. ஓ, அப்ப பச்சை தண்ணியாவது குடி. கிணத்து தண்ணி எனக்கு ஒத்துக்கிடாதுப்பா. ஏண்டா, எதை கேட்டாலும் ஒத்துக்காதுன்னு சாப்பிட மாட்டேங்கிற. கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்ற. பட்டணத்து வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை நினைச்சா சிரிப்பு தான் வருது. இங்க இல்லாத அங்க என்ன இருக்கு? அங்க பணம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நிம்மதி மட்டும் கிடையாது. அப்படி சொல்லு. இங்க எல்லாம் இருக்கு. சீக்கிரமா நம்ம ஊருக்கு வந்து குடியேற பாரு. சரி காமராசு, நீ வேற ஏதாவது தொழில் பண்றியா? நான் என்ன வேற தொழில் பண்றது? இந்த மண்ணையும் மனுஷங்களையும் விட்டுட்டு உன்ன மாதிரி நான் எங்கேயுமே போக மாட்டேன். குத்தி காமிக்கிற. சரி வரம்பா. அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போ. அப்பதான் நம்ம உறவு முறை நிலைக்கும். சரி சீக்கிரம் வா.
வயசு வேற ஆகிட்டே இருக்குல்ல என்ன? ஆமாப்பா, வரேன் கண்டிப்பா வந்துடுறேன். என்னண்ணே சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க? உன் ஊர்ல தான் ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு போன் போட்டிருந்தா வேலையை நானே முடிச்சிருப்பேனே. அது வேற வேலை, நான் சொல்ற வேலை இல்ல, காட்டுற வேலை. அப்படியா? போன் அடிச்சு சொன்னனே, உன் வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட சொல்லலையா? ஒண்ணுமே சொல்லல. அட, உன் ஊர்ல தான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வரப்போகுது. கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியா? சந்தோஷம் தான். நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன் ஏரியால ஒரு இடம் வேணும். இந்த ஏரியால நமக்கு பல ஏக்கர் இருக்குண்ணே. எந்த இடம் வேணும்? பல ஏக்கர் இடம் வேண்டாம், பர்டிகுலரா ஒரே ஒரு இடம் தான் வேணும். இங்க பாத்தியா, இந்த இடம் தான் எனக்கு வேணும். முடிக்க முடியுமா? ஓகே, முடிச்சிடலாம். இது நம்ம காமராசி இடம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பத்திரம் கூட என்கிட்ட தான் இருக்கு, அது ஒரு மேட்டரே இல்ல. இந்த தரிசு பூமியை வச்சு என்ன பண்ண போறீங்க? தரிசு பூமியா? உங்க எல்லாருடைய கண்ணுக்கு தான் அது தரிசு பூமி, வெளிநாட்டுக்காரனுக்கு சொர்க்க பூமி. இந்த கிணத்துல தான் தண்ணி வத்தவே வத்தாதுன்னு வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அதோ தெரியுதுல்ல அந்த கிணறு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எப்பவுமே வத்தவே வத்தாதாமியா. முடிச்சிடலாம், நீங்க காரியத்தை பாருங்க. சரி, நான் கையெழுத்து வாங்கி தரேன். கரெக்டா பண்ணிடுன. வேலை நேரத்தில் இந்த போன் வேற. மாப்பிள. ஹலோ ஹலோ மாப்ள, சொல்றா. ஒரு முக்கியமான விஷயம். ஐயால முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கட் பண்றான். சரி, நம்மளே போடுவோம். ஹலோ, இதான்டா பொட்ட பிள்ளைகிட்ட கடலை போடக்கூடாதுங்கிறது. காசு செல்போன்லேயே உருவிடுறாளுங்களே, இப்போ என்ன பண்றது? போற வேலை செந்தில் கடையில் நிறுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள, உன்னோட கஸ்டமர் வருதுடா. கஸ்டமர் இல்லடா, கஷ்டப்படுத்துறவர். ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறது. வோடாஃபோனுக்குலாம் நான் ரீசார்ஜ் பண்றது இல்ல. ஏண்டா மாப்ள, இப்பதானே கட்டு கார்டு வாங்கினேன், பண்ணி விட அண்ணனுக்கு. டேய் சும்மா இருடா, உனக்கு விஷயம் தெரியாது. என்ன தம்பி, கஸ்டமர் கிட்ட போய் இப்படி கராரா பேசிட்டு இருக்கிறாரு? நீங்க சொல்லுங்க தம்பி. அண்ணன் காசுலாம் தரேன்னு சொல்றாருல மாப்ள, பண்ணி விட பாவம். சரி, 100 ரூபாய்க்கு கார்டு கொடுங்க. இன்னும் 10 ரூபா கூடிய. 100க்கு மட்டும் பண்ணுங்க. கடைசியில அதுக்கு தான் பண்ணணும் தம்பி. அந்த 100க்கு இல்ல, 100க்கு மட்டும் பண்ணுங்க. கையா எதுக்கு தம்பி? மாப்பிள்ளை கிட்ட நல்லா தெளிவா பேசுறீங்க. நாங்கெல்லாம் ரொம்ப தெளிவா தானே இருப்போம். தெளிவுதான். இந்த கார்டு எங்க? என்னது இது? ரீசார்ஜ் கார்டியா? நீ தானே கேட்ட. எப்படி செய்யறது? தேய்ச்சி விடு. என்ன தரையிலையா? கையால சொரண்டி விடியா. கையால சொன்னா வருமா? ஐயோ சாமி, இருக்கிறாளு. அப்பா கடை திறந்திருக்கான். என்ன மாப்ள, நீங்க தான் இருக்கியா? ஆமா மாப்ள. அப்புறம்டா மாப்ள, சாப்பிட்டியா? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், வீட்லயும் நல்லா தான் இருக்காங்க. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். 1 ரூபா கடன் கிடையாது, கிளம்பு. என்ன மாப்ள? ஏற்கனவே 3000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, அதை எப்போ தருவேன்? மாப்ள, நாம அப்படியே பழகி இருக்கோம். போதும், ஒரு 10 ரூபாய்க்கே ரீசார்ஜ் பண்ணி விடுறா. 5 பைசா கூட பண்ண முடியாது. அண்ணா, ஜியோ ரீசார்ஜ் இருக்கா? என்னம்மா? ஜியோ ரீசார்ஜ் பண்ணணும். வோடாஃபோன் கவர் பண்ணிட வேண்டியதான். எவ்வளவுக்கு? 199 ரூபாய். ஒரு மாசத்துக்கா? ஆமா. நம்பரு 79 92 9 5 02 6 இது 6 9. நம்ம நம்பரையா இவன் சொல்றேன். போங்க. அப்புறம் மாப்ள, கடை எப்படி போயிட்டு இருக்கு? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புறேன். என்ன மாப்ள, நில்லு மாப்ள. நிக்கிற அளவுக்கு டைம் இல்ல. முக்கியமான விஷயம் இருக்கு, இரு மாப்ள. சின்ன சவாரி ஒண்ணு இருக்கு மாப்ள. உனக்கு அது முக்கியமா இல்ல இது முக்கியமா? தம்பி, இதுல ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. நீங்களே நல்லா ஏத்தி கொடுங்க தம்பி. ஒழுங்கா ஏத்த வேண்டியதானயா? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் சரி மாப்ள. இல்ல, எனக்கு சொல்லிட்டே இருக்கல, நில்றா. இவன் வேற எங்க ஊரி ஆரம்பிச்சு. சீக்கிரமா ஏத்தி கொடுப்பா. டேய், கார்டு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு வருது. அண்ணா போயிட்டு வரட்டுமா? சரிப்பா, ரொம்ப நல்லவனா. அண்ணனே போய் சொல்லிட்டாரா? சீக்கிரமா ஏத்தப்பா. ஏற மாட்டேங்குதியா? எப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா. நல்லா இருப்படா, நான் கிளம்புறேன். உன்னையே போட்டுருவேன். நில்றான்றா. என்னடா அவசரம்? அப்பா சீக்கிரம் கொடுப்பா. தெரியாம நீ வேற. பண்ணியாச்சு போ. கார்டு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா 3 ரூபா தான் கிடைக்கும்.
இந்த ஆள் 100 ரூபாய்க்கு பண்ணா 150 ரூபா நஷ்டம். சனியை முடிச்சவன் எப்போ வந்தாலும் ஏதாவது அந்த பிரச்சனை. தெய்வத்தை திட்டாதடா. ஏன்டா என் உயிர் நண்பன் ஒரு 10 ரூபாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்கிறேன். ஆனா அந்த ஆளு 110 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு போயிருக்கான். அவன் தான்டா என் தெய்வம். இது எப்படா நடந்துச்சு? ஊருக்கே கேட்கற மாதிரி கூவி நம்பரை சொல்லிட்டு இருந்தான் பாரு. அந்த கேப்ல ஏத்திட்டோம்ல. அப்போ என் துட்டு அது கட்டு. சரி மாப்ள வரட்டுமா? எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் ராத்திரி 7 மணிக்கு மேல செல்வ லாட்ஜில பேசிக்கலாம். வரட்டுமா? என்ன மாப்ள ஊர்க்காரெல்லாம் உன் காசு ஆட்டையை போட்டு போறானுங்க? ஃப்ராடு பய. தலைவர் பதவிக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே வா செல்வம் உட்காரு. அப்புறம் அந்த தலைவர் பதவி தம்பி, இந்த எலெக்ஷன்ல உங்களை ஜெயிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரிண்ணே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஜெயிச்சதுக்கு பின்னாடி நீங்க எப்பவும் எங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. அவ்வளவுதான். என்னண்ணே என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை மாதிரி தொழிலதிபர்களோட பணத்துல தானே எங்களோட அரசியலே நடக்குது. அது தெரியாமல இருக்கிறோம். பதவி வந்த உடனே மாறிடக்கூடாதுல்ல, அதான். அண்ணே இந்த ஊருக்கு நான் தலைவரானா நீங்க எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ அங்க கண்ணை மூடிக்கிட்டு நான் கையெழுத்து போடுவேன். போதுமா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணே. இப்ப வெளியே ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க மாமனார் இடத்த எனக்கு முடிச்சு கொடுக்கற வழியை பாரு. முடிச்சு கொடுத்தா நீதான் தலைவர். விடுங்க, தீவிரமா அந்த வேலையை பாக்குறேன். உங்களுக்கு இடத்த முடிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு, என்ன தலைவர் ஆக்குறது உங்க பொறுப்பு. அப்ப வரனே, முடிச்சிடலானே. அந்த தலைவர் பதவி ஞாபகம் வச்சுங்கண்ணே. போற வேகத்தை பார்த்தா இடம் நமக்கு தான் போல இருக்கு. மச்சான், அவன் மாமன் சொத்தாச்சே முடிச்சிருவானா? போடா, இவனுங்க இந்த பதவிக்காக கொலையே பண்ணுவானுங்க. இத பண்ண மாட்டானுங்களா என்ன? கரெக்டா பல்ச தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆட்சி தான் அவங்க கிட்ட இருக்கும், அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். இதுதான் இந்த அரசோட அரசியல். ஆமா காமராசே, வர எலெக்ஷன்ல யார் வருவா? யாரு வந்தா நமக்கு என்ன? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆமா, உன் மருமகன் இருக்கிறதா சொன்னாங்களே, அது உண்மையா? மகன் நின்னான மருமகன் நின்னான அது நமக்கு தேவையில்லை. நல்லது பண்றவன் வந்தா போதும். நல்லது பண்றவன் தான் இல்லையே. குரே லேஸ்லாம் கேட்டு அடம் பண்ண கூடாது. அம்மா சந்தைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? என்னம்மா? போடா தாத்தா. மாராசா, பழனி சந்தை வர போயிட்டு வரேன் நானு. உன்னை பாத்துக்கோங்க, வந்து கூப்பிடு. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாம்மா. நல்லா படிக்கிறியா? சரி முத்தையா, நான் கிளம்புறேன். சரி காமராசா, அப்புறம் பாப்போம். போயிட்டு வா. ஐயா உனக்கு என்ன வேணும்? தாத்தா வாங்கி தரீங்க? கடலை மிட்டாய் வாங்கி தரவா? சரி தாத்தா. மதனி, என்ன மதனி ஹாஸ்பிடல் உள்ள இருந்து வரீங்க? வாங்க குழந்தைனாரே, அண்ணனுக்கு காய்ச்சல், அதான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். அட்மிட் பண்ணிருக்கா? எத்தனை நம்பர் ரூம்? 8ஆம் நம்பர் ரூம். அது சரி, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் மெடிக்கல்ல மருந்து வாங்க போறேன். அண்ணனை கொஞ்சம் பாத்துக்கயா. சரி மதனி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. சரியா? என்னாச்சு இவருக்கு? போன வாரம் தானே ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிச்சோம், அப்ப கூட சொல்லல. ஐயோ, மருந்து மறந்துட்டோமே. சரி எடுத்துட்டு வந்துடலாம். வீர மாதிரி பேசின என் சிங்கத்தை படுக்க போட்டாங்களே. அண்ணே அண்ணே அண்ணே, இருக்கு இருக்கு இருக்கு, உயிர் இருக்கு. தூங்குறாரு, தூங்கட்டும் தூங்கட்டும். மதுரை வர வரைக்கும் உட்காருவோம். என்ன இது இடிக்குது? ஆஹா, சவாரிக்கு போனதுல சரக்கே மறந்துட்டோம். சரி, இது இங்க இருக்கட்டும். பாவம் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. மதனி வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன இன்னும் மதனியை காணோம்? என்ன பண்றது? போர் அடிக்குது. சரக்கு இருக்குது, சைடிஸ் இருக்குது, டம்ளர் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.
ஐயோ தண்ணி இல்லையா, என்ன பண்றது? காணுமே. ஆஹா, இது வரைக்கும் தண்ணி கலந்து அடிச்சிருக்கோம், சோடா கலந்து அடிச்சிருக்கோம், எள்ளி கலந்து அடிச்சிருக்கோம், என்ன இல்லாம கலந்து அடிச்சிருக்கோம். குளுக்கோஸ் கலந்து அடிச்சது இல்லையே, அடிச்சிருவோம். உனக்கு வேற வாங்கிக்கலாம். யார் இது? இங்க இருந்த குளுக்கோஸ் பாட்டில் எங்க? நான் வரும்போது அதெல்லாம் இல்லையே. பாட்டில மாட்டி விட்டுட்டு போனது நானே, எனக்கு தெரியாதா? பாத்தானே தெரியாதா? கையில என்ன வச்சிருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல வந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இருங்க டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர் டாக்டர் தண்ணி 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 தண்ணி. ஐயோ, கடைசி ரவுண்ட்ல வந்து அண்ணன் பங்கு கேக்குறாரு. ஆபத்து பாவல ஊத்துவோம். தண்ணி தண்ணி குடி குடி. பாத்து குடி பாத்து குடி பாத்து குடி. சரி சரியா சரியா. அண்ணா 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 என்னடாச்சு? ஆஃபுக்கு ஆஃப் பண்ணி நான் இப்ப கட்டி இங்க கட்டி போல இருக்கேன். அண்ணா முன்னேற முன்னேற. ஓவர்லோட் பண்ணிட்டா. மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊர் பக்கமே வர்றாங்க. வந்த மட்டும் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கானே. தம்பி ராஜா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க டேடி. உன்னை காலேஜில் சேர்க்கறதுக்காக வாங்கின 4 லட்சம் இப்போ வட்டி முதலுமா சேர்த்து பல லட்சம் ஆயிடுச்சுப்பா. வட்டிக்காரன் வட்டியை கட்டு, இல்லைன்னா இடத்த கொடுங்குறான். அதனால் ஏதாவது பண்ணி உன் கம்பெனியில் சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸாக வாங்கி கொடுயா. டேடி என்ன காமெடி பண்ணுறியா? இன்னைக்கு 10 லட்சங்கிறது அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இது என்ன நம்பூர்காரன் கம்பெனின்னு நினச்சியா? வெளிநாட்டுக்காரன் கம்பெனி, ஓகேவா? வேலை செஞ்சால் மட்டும்தான் சம்பளம் தருவான். அட்வான்ஸ்னு கேட்டோம் நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவான். அப்போ என்னதான்டா பண்ண சொல்கிற? நீ என்ன வேணுமாலும் பண்ணு, எனக்கு தெரியாது. நான் வாங்குற சம்பளம் 24,000 ரூபாய், செலவுலாம் போக மீதி 7,000 ரூபாய் இருக்கு. அதை நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன்னா இல்லையா? தம்பி, நான் மாதம் வட்டியே 30,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. இதுக்கு மேலே டிராக்டர் வாங்கின பணமே இன்னும் கட்டலை. இதில் பேங்க்காரனுடைய தொல்லை வேற தாங்க முடியல. பேசாமல் நான் சொல்கிறத கேளு. சொல்லுப்பா. அந்த நிலத்தை அவனுக்கே கொடுத்துட்டு மிச்ச மீதி வர்ற பணத்தை வச்சு சிட்டிக்கு போய் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, நீயாச்சும் எடுத்து சொல்லு. பாருப்பா, அண்ணாவும் அதான் சொல்கிறாங்க. போயிட்டாரா? இப்படிதான் எதை சொன்னாலும் பொசுன்னு கோவம் மட்டும் வந்துடும். கோவப்படுறதுக்கு ஒன்றும் குறை சொல்லல சார். இந்த கடை தான் சார். நல்லா வெட்டுவானா? நல்லா வெட்டுவான் சார். அப்பா முருகா, நல்லா வியாபாரம் ஓடணுப்பா. நிறைய தலை விழுகணுப்ப. 12 மணிக்குள்ள ஒரு 10 தலையாச்சும் வேணும். அப்பதான் கோட்டுக்கிட்டு அடிக்க முடியும். வாங்க வாங்க வாங்க. என்ன கட்டிங் வேணும்? போலீஸ் கட்டிங். போலீஸ் கட்டிங்க பண்ணிடுவான். இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், பின்னால கொஞ்சம், அங்க ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணி விட்டு. ஆமா, அப்படி சும்மா நல்ல மசாஜ் பண்ணிடுவா. ஆமா, யாரு கண்டாலும் நடுங்கணும். ஓகே சார், ஓகே சார், சிறப்பா பண்ணிடுவோம் சார். நல்ல மசாஜ் பண்ணணும். அப்படிதான் அட கொய்யால நம்ம பாட்டில் மயங்கிட்டானா? அவளது நல்லாவா பாடணும்?
மசாஜ் பண்ண சொல்லி இப்ப தூங்கிட்டானே, யாருலே தெரியலையே. ஆராரோ வாரிரரோ யாரு பெத்த மகள. சார் சார், டே தம்பி, டே தம்பி. வெட்டியாச்சா? வெட்டியாச்சு வெட்டியாச்சு வெட்டியாச்சு. சொன்ன மாதிரி வெட்டியாச்சு. ரொம்ப பிரமாதம்யா, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகே சார். சார், உங்களை நான் பார்த்ததுல யார் சார் நீங்க? இங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், உங்க பேரு? என்கவுண்டர் ஆர்மோ. இல்ல இல்ல, நீ ஒரு நல்ல தொழில்காரன், உனக்கு நான் மரியாதை பண்ணியே ஆகணும். என்னோட டிப்ஸா இதை வச்சுக்க. டிப்ஸா? இனி அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் கட் பண்ணணும். அங்க வரும்போது, அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அங்க வந்து நீ என்ன பார்க்கணும். ஓகே, வரட்டுமா? ஆண்டவா, இது எந்த ஊரு? முடிவெட்டாமே பணத்தை கொடுத்துட்டு போறானே. இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா? இவனை எப்படி போலீஸ்ல சேர்த்தாங்க? இதுல வேற எங்க ஆறுமுகமா? ஸ்டேஷன் பக்கமே போயிடக்கூடாது. 150 ரூபாய் கிடைச்சிருக்கு. முடிவெட்டாம கிடைச்ச ஒரே தொகை இது. முருகா, நல்ல தொழில்ப்பா. ஒரே தலையில மொத்தமா கொடுத்துட்டப்பா. அம்மா, மச்சாங்கிட்ட உங்களை டாக்டருக்கு படிக்க வைங்கன்னு சொன்னேன். அவரு நீங்க விவசாயம் தான் படிக்கணும்னு சொல்லி நல்லா படிக்கவும் வச்சாரு. நீங்களும் படிச்சுட்டு இப்படி ஊரை சுத்தலாமா மாப்ள? அவரு சொல்ற பிரகாரம் விவசாயம் பண்ண வேண்டியதானே? அட போங்க மாமா, நான் விவசாயம் பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், நாடு ஓடையில நடுவுல ஓடணும். 5 மாசத்துல விளைவிக்கிறத 50 நாள்ல விளைவிக்கிறான் இந்த காலத்துல. ஆட்டு புளிக்கைய போடு, சாணிய போடு, குப்பைய போடுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா மாமா? இல்ல மாப்ள, மச்சான் சொல்றது கூட நல்ல விஷயத்துக்காகத்தானே. ஆமா, எதை சொன்னாலும் உங்க மச்சானுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அதனாலதான் விவசாயத்தை பத்தியே நான் பேசுறது இல்ல. நான் வரேன் மாமா. என்ன மாப்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? இப்படி தம் அடிச்சா தெரியுமா? என்னடி சொல்ற? நிஜமாவா? நிஜமா தாண்டி சொல்றேன். எல்லாரும் முன்னாடியும் தைரியமா தம் அடிச்சிட்டு இருந்தாடி. என்னண்ணா வண்டியை தள்ளிட்டு போறீங்க? ஆமா, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அப்படியா? போங்க போங்க. ஓட்ட அடிச்சிட்டு பப்பரப்பேன்னு வருதுங்க பாரு. இவளுக்கு உள்ள பூந்து என்ன பண்ற பாரு. வழி விடுங்கடே. மூஞ்சியும் மகரியும் பாரு. ஒவ்வொன்னும் எனக்கு எல்லாமே மாமா தான். ஐயோ, மாமனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாடி. போயிடலாண்டி. உங்க மாமா வந்துட்டாங்க. இருக்கிற நிமிஷம் பத்தாது நின்னும்னா. ஏய் நில்லு மாமா. என்ன மாமா, தள்ளிட்டு போறியா? என்னது? வண்டியை தள்ளிட்டு போறியான்னு கேட்டேன். ஏய், வேற ஒண்ணும் இல்லையே. கடுப்பேத்தாம போயிரு. என்ன மாமா, கூட வரவா? காலையிலேயே கடுப்பேத்தாம போயிரு. ஏன் மாமா, லவ் பண்றவங்க போனா வாவான்னு தானே அர்த்தம். இது ஏய் படி. சதிகாரா
மாப்பிள்ளை விவசாயம் படிச்சவரு, அவர் சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. என்னையா நியாயம்? விவசாய நிலத்தில் விஷம் மருந்தை ஊற்றி புழு பூச்சியெல்லாம் கொண்டுட்டு பெரிய விவசாயம் பண்ணுறாராம். விவசாயம் மண்ணில் புழு பூச்சி இருந்தால் தான் நிலம் நல்லா வளமாக இருக்கும். அதை விட்டுட்டு நாமெல்லாம் என்னைக்கு மண்ணில் மருந்து ஊற்ற ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நமக்கு நாமே துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் இவர் வேற மருந்து ஊற்றுவாராம், அதுக்கு நம்ம சம்மதிக்கணுமா? கால கொடுமை. மாப்பிள்ளை வேற விவசாயம் படிச்சவரு, அவர் சொன்னா சரியா தானே இருக்கும். அவன் விவசாயம் படிச்சவன், நான் விவசாயம் பண்றவன். படிச்சதுக்கும் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மாப்பிள்ள? அதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? அப்பா என்ன சொல்றாருன்னா, மாமா நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆளை விடுங்க. மாமாக்கு எது பிடிக்குதோ அதே செய்யட்டும். இது பிடிங்க, சும்மா போய். அவன் தான் எதையும் செய்ய மாட்டேங்கிறானே. அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப அவன் செய்யட்டும். டேய் டேய் வாங்கடா, இங்கே உட்காருங்கடா. சொல்லுப்பா. நீங்கள் என்னதான்டா நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதை சொல்லு. இன்னைக்கு விவசாயம் செழிப்பா இல்லை. அரசு உதவி செஞ்சாலும் அது அதிகாரிங்க நம்மளை மாதிரி விவசாயிங்கள்ட்ட சரியாக கொண்டு வந்து சேர்க்கறதில்ல. எங்கள் அப்பன் செஞ்ச விவசாயத்தை நான் செஞ்சேன். நான் விட்டுட்டு போனால் நீ செய்வேன்னு தான் உன்னை விவசாயம் படிக்க வச்சான். ஆனால் நீ ஊரை சுத்துற. நான் என்ன விவசாயம் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன். நீ பண்ணுற விதத்தில் விவசாயம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறேன். நீ ஓரமாக ஒதுங்க, நான் விவசாயம் பண்ணி காட்டுறேன். அப்பா அண்ணன் சொன்ன மாதிரி தான் விடப்பா. அதெல்லாம் நடக்காது. பாத்தியா? அப்ப ஆளை விடு. டேய், இப்ப நான் இருக்கும்போது உனக்கு தெரியாது. நான் கண்ணை மூணு தான் உனக்கு தெரியும். கண்ணை மூணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கல்யாணத்துக்கு வந்தல்ல, தின்னல்ல, போய் பொழப்ப போறா போட. நீ வரியா இல்ல நான் கிளம்புவா? எப்ப பாரு விவசாயம் புலம்பிக்கிட்டு போயிட்டு வரேன்ப்பா. போங்கடா போங்க. எங்கே போனாலும் இங்கே தானே வந்து சேரணும். பணம் சம்பாதிக்கிறாங்களா பணம். அப்பல மூடி முழுகிடாதடா. டேய், நீ ஊத்திக்க சீக்கிரம். ஊத்து. ஏ மாப்ள, விஷயம் என்னன்னு இப்ப வச்சு நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. எல்லாரும் கவனமா கேளுங்க, எல்லாரும் கவனமா கேட்கணும். சொல்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லு. கேளண்டா, நீ கேள்ற. சொல்லு. ஒருத்தன் ஆட்டோல ஏறி வந்தான். ஜோன்னு மலை மாப்பிள, பார்த்தா அதுக்கு இடி வேற. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். பேக்க விட்டு போயிட்டான். திறந்து பார்த்தா என்னடா பேக்ல பாம்பு இருந்ததா? அதை ஓபன் பண்ணி பார்த்தா மொத்தமும் பணம். திருட்டு பணமா? அது நல்ல பணமோ கள்ள பணமோ கருப்பு பணமோ கவால பணமோ அது நமக்கு எதுக்கு? ஆமா. என்ன நான் சொல்றது? அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் நீயே யோசிச்சு பாத்துக்க. என்ன பண்ணுன? அப்படி கேளு. அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பா ஒப்படைச்சிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2000 ரூபாய் பணமோ இந்த சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. பாரு பாரு, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நீ பாரு மாப்ள. பாக்குறேன். என்ன கொடுத்தாங்க? 2000 ரூபாய் பணமும் சர்டிபிகேட்டும். நீ பாரு. ஏண்டா சர்டிபிகேட் இது தேவையா? இத கொடுத்துட்டு அவங்க 2 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சு ஒண்ணு அனுப்பினாங்களா? கேட்டா உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. இதல பாத்துட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா வர இந்த மோடி அடிக்க விட்டு பாத்துட்டீங்களாடா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஒன்னும் ஆகல. உங்களுக்கு பார்ட்டி வச்ச பாரு. என்ன சொல்லணும்? ஒரு ரவுண்ட் ஆரம்பிச்சலாம். இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்டா. போய்ட்டானா? அண்ணா, வெளியூர்ல தொழில் செஞ்சாலும் உள்ளூர் நண்பனை மறக்காம பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துடுறாங்க. ஆமா, போன வாரம் கூட வந்தா பார்த்தேன். பாசக்காரன் நட்பனை எப்படி இருக்கணும்? என்ன விஷயமா இருக்கும்?
ஒன்றும் இல்லை, வெளியூரில் இருக்கான்ல, உள்ளூரில் இடம் பார்த்து வீடு கட்ட வந்திருப்பான். அப்படியா? காமராசே, காமராசே, எந்திரிப்பா. பாப்பா சுபேரு, வா உட்கார். சொல்லு சுபேரு. அன்னைக்கு ஒரு நாள் நான் இடம் பார்க்க வந்தேன்ல, அந்த இடம் சரியா அமையல. உன்கிட்ட ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, உடனே முடிச்சிடலாம், நீ சரின்னு சொன்னா. இடம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக பாப்பா இடம் வாங்குற? பையன் இந்த ஊர்ல ஒரு வாட்டர் பிளான்ட் போடலான்னு நினைச்சிருக்கான். அதான் உன்னோட இடம் கிடைச்சாச்சுன்னா அதை முடிச்சிடலாமேன்னு பார்க்குறேன். அதாவது நம்ம ஊர் தண்ணி எடுத்து நம்ம ஊர் மக்களுக்கே விற்க வந்திருக்க, அப்படித்தானே? அதான்பா வியாபாரம். அப்ப நீ என் நண்பனா வரல, வியாபாரியா வந்திருக்க. என்னப்பா இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்? நீ விவசாயம் பண்ணணும்னா உனக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை சும்மா வேணும்னாலும் தருவேன். அதை விட்டுட்டு வியாபாரம் பேச வந்திருக்கிய, மரியாதையா போயிடு. ஏன் காமராசு, என்னப்பா தூக்கி எறிஞ்சு பேசுற? போனா போயிடு. உங்ககிட்ட இடம் இருக்கிறதுனால கேட்க வந்தேன். அட போப்பா. அல்ல, இந்த ஊருக்குள்ள அழகான மனுஷன் நீ மட்டும்தானே. நான் கேட்டது என்னென்ன ஆச்சு? என்னது? அதுதான் கொஞ்சம் பணம் இல்ல. நீ ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்க, இதுக்கு மேல நான் வேற தரணுமா? அல்ல, ஊருக்கார பசங்கள்ட்ட மொத்தமா கொடுத்துறேன், ஒரே கடனா உனக்கிட்ட மட்டும் இருக்கட்டும். கடன் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல. வேணா ஒண்ணு பண்ணு, உன் கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துடு. 10 பைசா வட்டி, மாசம் மாசம் வட்டி கரெக்டா கொடுத்துடணும். ஓகேனா சொல்லு. ஏன்னா 10 பைசா வட்டியா? 10 பைசா தானே, இப்படி பதற? ஏழு கொஞ்சம் குறைஞ்சுக்கல. சரி போ, 8 பைசா போதும். இன்னும் கொஞ்சம். முடியாது முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்பா கழுத்துல கயிறை போட்டு வட்டி வாங்குற? அண்ணங்கிட்டே கழுத்துல கத்தி வச்சு கவுண்டமணி மாதிரி காசு கேக்குறியா? அண்ணா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போடா வென்று போடா போடா, மாத்தி பேசுறத பாரு. அவன் கிடைக்கிறானா? இப்ப சொல்லுங்களேன் நீங்க. சரி போட்டோம், 5 பைசா கொடுத்தா போதும். ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அல்ல, இதெல்லாம் வெளியே போய் சொல்லுவேனா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. அல்ல, அந்த பணத்தை எப்போ கொடுப்பீங்க? இப்பவே கொடுத்துருவீங்களா? ஏய் போயா போ, முதல்ல பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வா. சேவிங் பண்ண காசை கொடுல. வட்டியா 5 பைசா ஆக்கிட்ட, இப்ப 100 ரூபா கேக்குறியா? இனி சேவ் பண்ணா உனக்கு காசு கிடையாது. சரகு காசு கொடுப்பேன்னு பார்த்தா ஓபாடிக்கு போயிருக்கு. என்னையா காசை கொடுக்கல, அதுக்குள்ளே வட்டி காசை பிடிச்சி போயிட்டேன். சத்தம் போட்டு பேசிட்டோமோ? கேட்டையா, தரமாட்டேங்கிறான். என்ன அரசு இப்படி பேசுற? உங்ககிட்ட கேட்டுட்டு தானே அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட அட்வான்ஸே வாங்கினேன். இப்போ வந்து இப்படி சொல்ற? உன்னால முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. நான் நேரடியா களத்துல இறங்க கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி ஆளை வச்சு மூவ் பண்றேன். அவங்கிட்ட ஆள் பலமும் இல்ல, பண பலமும் இல்ல, சாதாரண ஒரு விவசாயி. அவங்கிட்ட இருந்து ஒரு கிணத்தை வாங்க முடியலன்னா உன்னை எல்லாம் என் பினாமின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, அவன் இந்த ஊருக்காரன் தான், எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன், அவன் தரமாட்டேங்கிறான். உள்ளூர்காரன் தரமாட்டேங்கிறான்னு அசால்ட்டா சொல்ற? ஒண்ணு பண்ணு, அந்த ஆளுகிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் தரன்னு ஆசையை காட்டு. தன்னால அந்த இடத்த நம்ம கிட்ட தந்துருவான் பாரு. அப்புறம் ஃபேக்டரியை கட்டிடலாம் அவங்க சொன்ன மாதிரியே. ஓகேவா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்கயா. இப்படிதான் நீ பல முறை சொல்லிட்டு இருக்க. இந்த முறை நான் சொல்ற மாதிரி செய். அந்த விவசாயிக்கு எப்படி எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கொடு, அப்பதான் தருவான். வேற ஏதாவது இடம் பார்க்கட்டுமா? மண்ணாங்கட்டி அந்த இடத்துல தான் வத்தாத கிணறே இருக்கு. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு விவசாயி கிட்ட நிலத்தை புடுங்கிறது அவன் உயிரையே புடுங்குற மாதிரி தெரிஞ்சுக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனுடைய கூல்ட்ரிங்க்ஸ் அடுத்த வருஷம் மார்க்கெட்டுக்கு வருது. புது கூல்ட்ரிங்க்ஸா? புதுசு இல்ல, பழசுதான். நம்ம ஊர்ல தான் ஃபேக்டரி ஆரம்பிச்சா அதை மூடி இதை மூடுன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே. அதனாலதான் வேற ஊர்ல வேற பேர்ல அதே கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டும் எப்படி வேணாலும் செய்யட்டும், நமக்கு கமிஷன் வந்தா போதும்ல. உழைச்சி சம்பாதிக்கலாம்னு நினைச்சா ஒட்டு கோவணத்தோட ஓலை குடிசையில தான் விவசாயி மாதிரி வாழணும். முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். முடிச்சிரு. முடிச்சிட்டு கால் பண்ணு, வரேன்.
வணக்கம் ஐயா. லோன் மேட்டர் என்னாச்சு? ஐயா கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கய்யா. காமராசு, என்னால் முடிஞ்ச எல்லா சிலையும் பண்ணிட்டேன் நான். இதுக்கு மேலே என் கையில் எதுவுமே இல்லை. மேனேஜர் வேற கூட வந்திருக்கிறாரு. ஐயா நீங்களே இதை பாருங்க, என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர் ஃபைலை கூட இந்தாங்க சார். காமராசு, இவ்வளோ நாள் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். உங்கள்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணிடலாம் தான் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அந்த நம்பிக்கை போச்சு. இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. ஐயா நீங்க சாரி காமராசு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க. வணக்கங்க ஐயா. என்னன்னா ஐயா அது வந்து சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுங்க ஐயா. சொல்லுங்க. சீக்கிரமாக கடனை கட்டிடுறேன் ஐயா. இப்போ சொல்லுங்க. ஐயா நிலத்தில் தண்ணி இல்லையா, விவசாயம் நல்லபடியாக பண்ண முடியல. எங்கேயுமே தண்ணி இல்லை, எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. சரி நம்ம விஷயத்துக்கு வாங்க. நான் கொடுத்துட்றேன் ஐயா. ஏயா எப்படி கொடுப்ப? நிலத்தில் தண்ணி இல்லை, டைம் கேட்குற, சீக்கிரமாக தரேன்னு சொல்கிற, பணத்தை எப்படி தருவ? 10 நொடியில் 10,000 பதில் சொல்கிற, உண்மைதானே? சரி போனது போட்டும், உங்களுக்காக ஃபைனலாக ஒரு வாய்ப்பு தர்றேன், ஓகேவா? இப்போ போகிறேன். பணத்தை பேங்கில் ஃபைனோட கட்டணும். அதுவும் 2 days தான் கொடுப்பேன் உங்களுக்காக, ஓகேவா? ஏய் வாங்கய்யா. காமராசு, சீக்கிரம் பணத்தை கட்டுற வெளியே பாரு. அந்த ஆள் நல்ல மூடில் வந்துருக்கிறார், அதனால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. சரியா? இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லை. பார்த்துக்கா, வரேன். சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே வாங்கிச்சிட்டான். பாரு, இந்த வேகாத வெயிலில் இவ்வளோ கஷ்டம் தேவையா? நீயும் சொன்னா கேட்க மாட்டேன்ற. டேய் போய் தாத்தா கூட்டு வாடா. தாத்தா ஐயா வாயா 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 வாயா. எப்படியா இருக்க? பள்ளியிடத்துக்குலாம் ஒழுங்கா போறியா? நல்லா படிப்பா. என்னமாம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காரு. எதுக்குமா உனக்கு இந்த கஷ்டம்? சரி ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 2ன்னு பெத்து வச்சும் கூட தனியா கிடந்து ஏன்பா கஷ்டப்படுறீங்க? அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்கப்பா. ஏய் மாமாக்கு மீன் எடுத்து வைடி. என்னடி சாப்பாடு வைக்கிற? என்ன மாமா, இன்னொரு மீன் சாப்பிடுங்க. மாமா இந்த வயசுலயும் ஊருக்கே சோறு போடணும்னு நினைக்கிறீங்க. அவ உங்க புள்ள மாமா. இந்தாங்கப்பா. கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. என்ன மாமா இப்படி கால் வயிறும் அரை வயிறும் கஞ்சி குடிக்கிறதுக்கா உங்க புள்ளைய எனக்கு கட்டி வச்சிங்க? ஏண்டி மாமா என் கூட தான் இருக்கணும். ஏ சொல்லுடி. அப்பா அவர் தான் சொல்றாருல, பேசாம எங்க கூட வந்து இருந்துருங்கப்பா. இங்க நிறைய வேலை இருக்குமா மாமா? உங்களுக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியும் மாமா. இந்த நிலத்து மேலே கடன் வாங்கியிருக்கீங்க, டிராக்டருக்கு லோன் கட்டணும், இந்த நிலத்துக்கு வட்டி கட்டணும், அவ்வளோதானே மாமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கேளுங்க. பேசாமல் இந்த இடத்த விற்று கடன் அடைச்சிட்டு என் கூட வாங்க. மிச்ச மீதி காசு பணத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். மாப்பிள்ளைங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப யோசிக்காதீங்க மாமா.
ஏய் எழுந்திரி போலாம். 500 ரூபா மீன் வாங்கினதான் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் எங்க புழைக்க போகுது? ஏய் எங்கப்பா தூக்கிட்டு போறீங்க மரத்தை? என்னடா மச்சானே தண்ணி தூக்க விட்டுறீங்க? அதுதான் நடக்கும். ஏப்பா அண்ணன் இருக்காரா? என்ன பாம்பு மாதிரி ஊதுறேன். டேய் பாத்துடா, உள்ள விழுந்துற போற. பொத்திட்டு போயா. பொத்திக்கிட்டு போவா? இப்ப தவறையெல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சா? அண்ணன் வணக்கம். உள்ள போய் பணம் எடுத்துட்டு வா. சரிங்க. மொத்த படத்தையும் கொடுத்துருவாடா. அம்மா கொண்டுட்டு வருது மஞ்ச பையோட. இந்த பணம் உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கோ. இது ரொம்ப ராசியான கையா. அப்படி ஒண்ணு தெரியல. இந்த கையில காசு வாங்கினவெல்லாம் அமோகமா இருக்காயா? அல்ல உங்க வாக்கு பொண்ணு ஆகட்டும்ல. நான் போயிட்டு வரல. கடை போச்சு, எல்லாம் போச்சு. டேய் வேலையை பாருங்கடா, வேலையை பாருங்க. ஹலோ, யாருங்க? யாரா? டிராக்டர் வாங்கின இல்லையா? இந்த லோன் ஆபீசர் பேசுறேன். வணக்கங்கய்யா. வணக்கம்லாம் இருக்கட்டும். நாளை காலையில 10 மணிக்கு பேங்க் வந்துருங்க. எதுக்குய்யா? நாளை காலையில பேங்க் திறப்பு விழா. உன் கையால ரிப்பனை வெட்டி திறக்கத்தான். ஐயா எனக்கு வேலை இருக்குயா, மன்னிச்சிருங்கய்யா, என்னால வர முடியாது. என்ன நக்கலா? ஐயா நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்கல. வாங்கின காசை கேட்டா உனக்கு விளங்காதியா? டிராக்டர் வாங்கி 2 வருஷம் ஆகுது. பையன் பணம் போட்டு விட்டுருவாயா? பணத்தை போட்ட உடனே கண்டிப்பா கட்டிடுறேயா. மாப்பிள, ஏ மாப்பிள. வாங்க மாமா, உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும்பா, இங்கே உட்கார. அது தலைவர் வர சொல்லியிருந்தாரு. அவரை பார்த்துட்டு அப்படியே ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? உட்காரு பேசுவோம். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும். இப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிட்டு இருந்தா எப்படி? மாமா மாதிரி உனக்கும் ஒரு லட்சியம் வேணாமா? அதெல்லாம் இருக்கு மாமா. நீ சொல்றத உங்க அப்பா கேட்க மாட்டாரு, உங்க அப்பா சொல்றத நீ கேட்க மாட்டற. சொல்லுங்க மாப்ள, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு அப்பா சொல்ற மாதிரி விவசாயம் பண்ணுங்க, இல்லாட்டி அத நல்ல விலைக்கு ஒரு ஆளு கேட்கறான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வர்ற பணத்துல ஏதாவது தொழில் பண்ணுங்க. நீ இப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இத தான் நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். கட்சியில நிறைய வேலை இருக்கு, அதான் ஒரே அலைச்சல். ஓட்டுமா மாப்ள? யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்க மாமா. 10 வச்சாச்சு, ஏறிதான் பார்ப்போம். இவனே ஒரு அரகுறை, நமக்கு அட்வைஸ் வேற. மனுஷனை நாயா வரட்டுறானுங்க. படுத்திருக்கிறத பாரு. யோ காமராசு, யோ காமராசு, எந்திரியா. ஐயா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? ஐயா என் மேல் ஆபீசர் என்னன்னா என்னை விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கான். உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன இல்லையா? ஐயா அது வந்துங்க. யோ எதுவும் பேசாதியா நீ. யோ உனக்கு வக்காலத்து வாங்குறதுனால என்ன குறையிறாங்கய்யா. நான் என்ன செய்ய? 2 நாள் டைம் கேட்டேன், இப்ப 5 நாள் ஆச்சு. மனுஷனுக்கு வாக்குதான் ஏன் முக்கியம்? அதை காப்பாற்ற முடியலன்னா நீ எல்லாம் உயிரோடு இருக்க தேவையில்லையா. தூக்கு மாட்டிட்டு சாகியா. ஏன் உசுரை எடுக்கிற நீ? சாவுகிறாக்கி சாவுகிறாக்கி. 500-5000 கோடி கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு போனவங்களெல்லாம் விட்டுருங்க. 5-10 கடன் வாங்கின விவசாயியை போட்டு கஷ்டப்படுத்துங்க. நீ சொன்ன வாயில தான் வந்துட போகுது. இங்க பாரு, கடைசியா கேட்கிறேன், உன்னால கடனை அடைக்க முடியுமா முடியாதா? என்னால முடியும்யா, கண்டிப்பா தந்துடுறேன்யா. அப்ப இப்பவே கூடயா? இப்பவே கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே. இதைத்தான் எப்பவே சொல்லிட்டு இருக்கேன். நீ மரியாதையை சொல்றேன், கேட்டுக்கியா? நாளைக்கு வருவேன் நானு. அப்ப மட்டும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கா, ஊரை கூட்டு நாரடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கயா போலாம். அட விடுங்க மச்சான், இந்த அதிகாரிகளையே இப்படித்தான். ஏழைங்க கடன் வாங்கினா போட்டு குறைவானுங்க, பணக்காரன் கடனை கண்டுக்கவே மாட்டானுங்க. இவனுங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த அரசாங்கம் ஏழைங்களுக்கு சாதகமாவா இருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக தான் இருக்கு. இதில் நாம ஏமாத்துறோம். உன் கதையை கேட்டு நான் படமாயா பண்ண போறேன்? நிறுத்தியா? வரேன்பா. கூட இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி,
தொழில்னு வந்துட்டா நான் கரெக்டா இருப்பேன். எண்ணி இன்னும் 30 நாள் தான் டைம். அதுக்குள்ள வட்டியும் முதலையும் கொடுக்க பாரு. பாயா பா, பாசத்துக்குரிய விவசாயி உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே வந்துட்ட. நான் விவசாயம் பண்ண போறேன். நீ அமைதியா இருந்தது பார்த்தா நிலத்தை என் பேர்ல பதிஞ்சு கணக்க முடிக்க போறேன்னு நினைச்சேன். தம்பி, நான் இன்னும் பேசியே முடிக்கல. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? எனக்கு விவசாயம் பண்ண தண்ணி வேணும். நீ விவசாயம் பண்ணுவியோ இல்ல 4 கழுத மேய்ப்பியோ எனக்கு தெரியாது. இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? என் நிலத்துல இருக்கிற கிணத்து தண்ணிய எனக்கே தரமாட்டேங்கிறியே, இது நியாயமா? வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல, இதுல நியாயம் பேசுறியா? நிலத்தை அடமான வச்சனை தவிர என் கிணத்த இல்ல. யோ, வாங்கின காசை வட்டி முதல்மா கொடுத்துட்டு நீ விவசாயம் பண்ணுவியோ இல்ல பண்ணுவியோ எனக்கு தேவையில்ல. காசு தராம ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். பாயா, நான் வாங்கின காசுக்கு மேல வட்டியை முதலும் கொடுத்துருக்கேன். அநியாயமா விவசாய வயிற்றுல அடிக்காதீங்க. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 10 கிரையம் கையெழுத்த போட்டுட்டு போயிட்டே இரு. போயா. அட கடவுளே, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இந்த மண்ணையும் விவசாயத்தையும் அழிக்கிற நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. எனக்கு சாபம் இல்லையா? பணத்தை வாங்கிட்டு எனக்கே சாபம் இல்லையா? ஒண்ணுன்னு போட்டுறாதீங்க. நாளைக்கு கையெழுத்து போட வேண்டியது இருக்கு, விட்டுருங்க. யோ, வாங்கின காசை வட்டி முதல்மா கொடுத்துட்டு நீ விவசாயம் பண்ணுவியோ இல்ல பண்ணுவியோ எனக்கு தேவையில்ல. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, மக்களுக்கு உணவளிக்கும் ஏழை விவசாயியின் மகன், இந்திய நாட்டின் பிரதமருக்கும் உங்களுக்கும் நான் பலமுறை மடல் எழுதியும் எந்த பலனும் இல்லை. எங்கள் விவசாய நிலத்தின் வரி பிரித்து அரசு நடத்தும் நீங்கள் விவசாயிகளை கைவிட்டதில் கவலை கொள்கிறேன். என் போன்றவர்களை இனியாவது காப்பாற்றுங்கள். உங்கள் விவசாயி காமராஜ். விவசாயி, வெள்ளையும் சொல்லிமா சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டீங்க. எங்க போறீங்க? நான் போறேன்டா. போங்க போங்க.
அண்ணே என்ன ஆச்சு? இத படி. என் அன்பு மக்களே, நான் இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி வாழ்பவன். ஆனால் எனக்கு இரண்டுமே கை கொடுக்க மறுக்கிறது. அதனால் இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து போக போகிறேன். நீ என்னை கைவிட்டாலும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆதலால் நான் உன் மடியில் மடிகிறேன். காலத்தின் கோலம். பட்டம் பெற்றவன் பயிர் செய்ய மறக்கிறான், பட்டணத்தில் தெரிகிறான். பிறர் உயிர் வாழ உழவு செய்தவன் உணவின்றி தவிக்கிறான். நான் உங்கள் கண்முன் மறைந்தாலும் இந்த மண்ணில் உரமாக இருப்பேன். இங்கிருக்கும் செடிகளில் உயிராக இருப்பேன். என் உடலை என் மண்ணை விட்டு பிரித்து விடாதீர்கள், எடுத்து விடாதீர்கள். இப்படிக்கு காமராசு. அண்ணே, இந்த சுப்பு பைய எங்க போனா? பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளையே காணுமே. மீச வெட்ட வரன்னா எங்க போயிருப்பான்? டேய், அந்த சுப்பு எங்கடா போனா? ஐயா, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஊரெல்லாம் கொடுத்துட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாயா. நிஜமாவா? அவன் எங்க போனா என்ன? கடை நம்ம பேர்ல தானே இருக்கு. பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மீசையை எப்போ அவன் தானே சரி பண்ணுவான்? அதான் யோசிக்கிறேன். ஐயா, இது ஒரு பெரிய விஷயம் ஐயா. இதுக்கு போய் டென்ஷன் ஆகுதியா? உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே நான் பாப்பர் சாப்பிட தானே வச்சிருந்தேன். 5 நிமிஷம் இருங்க வந்துருந்தேன். டேய், உண்மையா சொல்ற? அடா, எங்க ஆத்த மேல சத்தி பொறுங்க, 5 நிமிஷத்துல வரேன். இவனுக்கு இந்த வேலை தெரியும்னு நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. உட்காருங்கய்யா, தைரியமா உட்காருங்க. மெதுவா 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 போடு. அப்புறம் எதுக்குடா அந்த கடையை மூடுன? அதை விடுங்கய்யா. கொஞ்சம் பொறுக்கையா, கொஞ்சம் பொறுங்க. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இந்த மீசை தான் உங்களுக்கு கம்பீரம். என்னண்ணா? இப்படி கெடுத்துட்டியா? தெரியாம பண்ணிட்டேயா. உன்னை நம்பி மீசை கொடுத்தனே, என்ன சொல்லணும்? வாடா.
வந்து சரி பண்ணு. இந்த பக்கம் எடு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். சரியா ஒரு பக்கம் மிஸ் எடுத்தாங்க இப்படி அடிச்சாரு, இன்னொரு பக்கம் எடுத்தா அதுக்கு அடிப்பாரு. இதையாவது பார்த்து பண்றான். சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா. பாருங்க பாருங்க இப்ப நல்ல சத்யராஜ் மாதிரியா இருக்கு. சொல்லுடா, உண்மையை சொல்லு. எதுக்காக நீ கடை அடைச்ச? ஊர்ல வருத முடி வெட்ட வந்தாயா, அவனை மொட்டை அடிச்சுட்டாயா, அவன் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாயா, என்னை கொல்லாம விட்டுருக்கையா. இனிமே சத்தியம் வந்து கையால இந்த கத்தியெல்லாம் தொடவே மாட்டேயா, தொடவே மாட்டேன். இனி இந்த பக்கம் வந்த கொன்றுவேன். போடா. ஏய் ஐயா வர நேரமாச்சு, இந்தா இது அங்கிட்டு வை. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. மச்சானுக்கு 2 வாழ்த்துக்கள் சொல்றா. அவர் நினைச்சது நடக்க போகுது. ஐயா எனக்கு தெரியாம இது வச்சிருக்கீங்களா ஐயா? போடா, இவ ஏதோ சொல்றான்னு நீனும் கேக்குற. இவங்கிட்டே கேளு. வேலை பாரு, வேலை பாரு. அண்ணே சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க பாத்தீங்களா? நல்லா ஆசைப்பட்டார்லடா அந்த காமராஜர் இடம். அதான் அந்த காமராஜரே முடிஞ்சு போயிட்டார்ல. நாளைக்கு அந்த இடத்த முடிக்கிறோம். அதனால மச்சானுக்கு 2 வாழ்த்து சொன்னேன். சரி சரி சரி. கொண்டாடு. அண்ணே உங்களுக்கு பிறந்த நாள்னா எங்களுக்கு திருவிழா மாதிரிண்ணே. நான் பாத்துக்கிறேண்ணே. டேய் இங்க வா, இது அந்த பக்கம் வை போ. மச்சான் பிறந்த நாள் கல்யாண வீடு மாதிரி இருக்கணும்டா. என்னடா இது கலை கட்டணும்? ஆமா, நீங்க ஊன்னீங்கன்னா பத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். போய் சொல்றா, பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லு. சரி, வண்டி ரெடிண்ணே. போலாம் போ. டேய் அண்ணா இங்க எல்லாம் இழுத்து முடிச்சிட்டு மேல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடணும்டா. டேய் அந்த ஆட்டோக்காரிக்கு சொல்லியாச்சாடா? ரொம்ப முக்கியம்டா. சிறப்பான அண்ணனுக்கு நாளைக்கு மந்திரியாக போகும் மன்னனுக்கு இந்த பிறந்த நாள் வேலையில வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். சொன்னத கேட்டு கடி தன்னால சத்தியடி. இதுக்கு மேல நம்பல நான் உயிரை விட்டு காட்டட்டுமா? வேற வழி தெரியலடி, எனக்கு வேற வழி தெரியலடி. வீர அண்ணனுக்கு பிறந்த நாளே, நாளைக்கு மந்திரியா ஆகி ஊர அசத்துவாரு. எதிர்த்து வந்த எதிரி எல்லாம் நாலா பக்கம் ஓட, நாங்க மட்டும் விசுவாசமா அண்ணனோட இருப்போம். உச்சி மலை காட்டுல தேன் இருக்கு மரத்துல, எடுத்து வந்து செல்லத்துக்கு ஊட்டி கொஞ்சம் விடட்டுமா? வழுக்க பாறை மரத்துல பாம்பு இருக்கு பொந்துல, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உசுர வச்சு இருப்பேனா? பாசாணி வச்சுக்கிட்டு தாண்டி இந்த சாணி காட்டுறது ஏண்டி? என்னோட காலட்டாவும் பாலன்னு ஒரு சொன்னா வாங்க மாட்டேன். உனக்காகத்தான் மச்சான் மச்சான். ஏ மச்சான் மச்சான் அங்க இங்க என்ன பார்க்காத, நீ பல்ல காட்டி கெஞ்சு பேசி தொல்லை செய்யாத. நான் சின்ன பிள்ளை என்ன ரொம்ப ஆழ பார்க்காத, நீ மூச்சு முட்டி போனா என்ன குத்தம் சொல்லாத. அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லு, கொல்லி கண்ணு பட்டு போயிடுமே சுத்தி போடு. அண்ணன் போல தங்க குணம் யாருக்கு தான் உண்டு, சொன்னபடி செய்வாருங்க நாட்டுக்கு தான் தொண்டு.
எனக்கு பொறுத்தண்டா சாமி போட்ட முடிச்சுதான் ஓட பக்கம் பேசி நின்னா ஊருக்கு என்ன வருத்தம்மா கழுத்தில் தாலி கட்டாம என்ன சுத்தி வாரியா ஊரு ஒன்னா திட்டுச்சுன்னா என் மனசு பொறுக்குமா பேச்சில் நீ கரைக்கிற என்ன மனப்பேன முறப்படி ஒண்ணு அதை செஞ்சு போடுறங்க மச்சான் கேள்வி கேட்க யாரு மச்சான் எப்போதும் நான் இருப்பேன் உன் உசுரோட நான் கலப்பேன் ஏன் மச்சான் மச்சான் அங்க இங்க என்ன பார்க்காத நீ பல்ல காட்டி கெஞ்சி பேசி தொல்லை செய்யாத நான் சின்ன புள்ள என்ன ரொம்ப ஆழம் பார்க்காத நீ மூச்சு முட்டி போனா என்ன குத்தம் சொல்லாத நான் சொன்னத கேட்டு கடி ஒப்பன் தன்னால சத்தியண்டி இதுக்கு மேல நம்பல நான் உயிரை விட்டு காட்டட்டுமா வேற வழி தெரியலடி எனக்கு வேற வழி தெரியலடி ஏ தன்னா நானே தானா ஏ தன்னா நானே தானே தன்னா ஏ தன்னா நானே தானே நானே தந்தானா டேய் கூப்பிட போயிட்டான்ல அனுப்பிச்சாச்சு கரெக்டா கூப்பிட்டு வந்துருவான்ல வந்துடும் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க தம்பி வாங்க உட்காருங்க நடந்ததை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி என்ன பண்றது அவரும் எவ்வளவுதான் போராடுவாரு விதி உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆனாலும் மனுஷன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு அது போதியா ஆனா என்ன தகுதிக்கு மீறி படிக்க வச்சுட்டாரு அதனாலதான் இவ்வளவு பெரிய கடன்காரன் ஆயிட்டாரு உன் படிப்புக்கு 10 லட்சம் அதுக்கப்புறம் உங்க அக்காவோட கல்யாணத்துக்கு 5 லட்சம் நடுவுல 1 லட்சம் அப்புறம் விதை வாங்கணும் அது இது அப்படி இப்படின்னு 10 லட்சம் வாங்கியிருக்காரு அப்புறம் சிறுக 1,25,000 வாங்கினாரு மனுஷன் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள 8 வருஷம் ஓடி போச்சு அதனால பாரு இன்னைக்கு வட்டி முதலுமா சேர்ந்து 25,45,000 ஆயிடுச்சு இதை யாருக்கிட்ட கேட்பேன் தகப்பனை தவற விட்டுட்டு நிக்கிறீங்க ஆமா அந்த இடத்தோட மதிப்பு என்ன ஒரு 10 இருந்து 12 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் மச்சான் அப்படியா மார்க்கெட் நிலவரம் கேட்டியா தம்பி இன்னைக்கு இடத்தோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போச்சு இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா நீங்க 4 இடத்துக்கு போறவங்க நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியும் சரிண்ணே விஷயத்துக்கு வாங்க அதுதான் படிச்ச புள்ளைங்கிறது சட்டுன்னு பிடிச்சிட்டீங்க சட்டுன்னு கையெழுத்து போடுங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க தம்பி என்னென்ன இது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல 5 சென்ட் நிலத்தை விட்டுட்டு தான் பத்திரம் பண்ணிருக்கேன் தம்பி உங்க அப்பாவை அடக்கம் பண்ண இடத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம் உங்களுக்கு பெரிய மனது மச்சான் அண்ணே இதுல என்னுடைய முடிவு மட்டும் இல்ல எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க அவங்க சம்மதமும் வேணும்ண்ணே தம்பி அதுக்காக நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது உங்க பங்கு கையெழுத்து போடுங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அதான் உன் மாமன் நம்ம பையன்யா அவனை நான் பாத்துக்கிறேன் நீ கையெழுத்த போடு கையெழுத்துலாம் போட முடியாது எங்க அப்பா வாங்கின காசுக்கு மேல அதிகமாவே கொடுத்துருக்காரு நியாயமா பார்த்தா நீங்க பத்திரத்தை என்கிட்ட கொடுக்கணும் அதை விட்டுட்டு கையெழுத்தெல்லாம் போட சொல்லாதீங்க யார்கிட்ட பேசுற அடிங் பார்த்து பேசுறா டேடே போடா ஏய் ஒழுங்கா கையெழுத்து போட்டு போ இல்ல உன் தலையே இருக்காது என் தலையெழுத்து எப்படி இருக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் உங்க தலையெழுத்துலாம் மாறாம நீங்க பாத்துக்கோங்க என்னடா சொன்ன போடா ஐயோ போடா என்ன எதிர்த்து பேசுறியோ போடா மாமா சாப்பிடுங்க மாமா வேணாமா சாப்பிடுங்க மாமா வேணான்னு சொல்றல விடு டேய் சாப்பிடுறா நடந்தது நினைச்சு என்ன பண்றது மாமா தப்பான முடிவு எடுத்துட்டாரு அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன் இல்லடா அப்பாவை நம்மளாம் சேர்ந்து தாண்டா கொண்டுட்டோம்
அப்பா சொன்னதை நான் கேட்கவே இல்லை. கவலைப்படாதீங்க மாமா, சொன்ன கேளுங்க. அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும். அப்பதான் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். மாமாக்கு அந்த இடத்துல பெரிய மணிமண்டபம் கட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்க மணிமண்டபம் தானே கட்ட சொன்னோம், இடத்த விக்கிறன்னு கூட சொல்லி அதுக்கே இவ்வளோ ஓடுறோம். அப்பா ஆசைப்படி விவசாயம் பண்ண போறேன். கரெக்டா சொன்னீங்க மச்சான், அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்னத்த யோசிச்சீங்க? ஏண்டி மாப்பிள்ளைய சமாதானம் பண்றதை விட்டுட்டு நீ வேற செக் எதையுமே பேச விட மாட்டாள. எங்க அப்பன் செஞ்ச விவசாயத்தை நான் செஞ்சேன். நான் விட்டுட்டு போனா நீ செய்வேன்னு தான் உன்னை விவசாயம் படிக்க வச்சான். நான் என்ன விவசாயம் பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். நீ பண்ற விதத்துல விவசாயம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றேன். நீ ஓரமா ஒதுங்க, நான் விவசாயம் பண்ணி காட்டுறேன். அப்பா நினைச்ச மாதிரியே நம்ம மண்ணுல கலப்படம் இல்லாத விவசாயம் பண்ண போறேன். அம்மா மாமா. டேய் என்னடா? என்னடா? ஐயோ அண்ணா, என்னடா ஏன் அழுகுற? அடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க யாரா அடிச்சா? அந்த அரசோட ஆளுங்கண்ணே. அவன் வாங்கினது பத்தாதுன்னு அவங்க அண்ணனை கூட்டிட்டு வரான் பாரு. யாரா? அதோ அவன்தான். அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுங்கடா. டேய் எவன்டா? அவன்தான். என்னடா என்னாரு ஊரை சுத்தி உடம்பு உளத்தனி சவுண்ட் கொடுக்குறியா? போய் அட்ரா. போடா போய் அடிங்கடா. என் தம்பி மேலே கைய வைக்கிற எல்லாம் இந்த அரசு இருக்கிற தைரியம் தானே? அவன் முன்னாடி உன்னை என்ன பண்றது பாரு. கூப்பிடா அவனை, கூப்பிடா. டேய் என்னடா பண்றீங்க? கத்தாம கம்முன்னு நின்னு பாரு, இல்ல இன்னும் இவனை கண்ணா பின்னா நடிப்பேன். டேய் என்னடா கத்துற? டேய் என் மச்சான் மேலே கை வச்சிட்டியா? சும்மா கத்தாதையா. என்னமா என் தம்பியை கையெழுத்து போட சொன்னியாமே? ஏன் எங்க அப்பனுக்கு நீயுமா பிறந்த? டேய் வாய் அளந்து பேசுறா. இல்லனா என்ன பண்ணுவ? ஆமா, எங்க அப்பா அடக்கம் பண்ண இடத்துக்கு நாங்க வரதுக்கு இடம் தரணும் சொன்னியாமே? அது ஏன் இடம்? நாங்க விவசாயம் பண்ண போற இடம். இனிமேல் அங்கதான் விவசாயம் பண்ண போறேன். அந்த இடத்துல ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச உன் ஆளுங்களுக்கு இல்ல, உங்க மொத்த பேருக்கு சமாதி கட்டிடுவேன். எங்க அப்பா வாங்கின பணத்துக்கு மேல வட்டியை தந்திருக்காரு. ஆனாலும் எங்க அப்பா வாங்கின பணத்தை 1 வருஷத்துல உன் வீடு தேடி வந்து தருவேன். அது வரைக்கும் உன்னோட காலு என் நிலத்துல படவே கூடாது. புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. வாடா. டேய் மச்சான் எழுந்து. அப்பா இந்த மாதிரி இருந்துச்சுல, நான் பார்த்தேன்டா. மச்சானுங்க 2 பேரும் நல்லா விளையாடி இருக்கானுங்க போல.
அண்ணே வணக்கண்ணே. என்ன தூரம் வருஷம்னா வரமாட்டீங்களா? ரொம்ப பிஸிண்ணே. தலைக்கு மேல அரசியல் வேலை, எலெக்ஷன் வருது இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மச்ச மேலே கை வச்சிருப்பான். அப்பவே அவன் உயிர் எடுத்திருப்பேன். உன் முகத்தை பார்த்து விட்டேன். என் முகத்துக்காக தான் ஒன்னையும் விட்டுருக்கான். ஆமா, சொன்ன காரியம் என்னாச்சு? ஆளை விடுங்கண்ணே. அவனுங்க முன்ன மாதிரி இல்ல. உங்க மச்சான புரட்டி போட்டு பொழந்திருக்காங்கன்னா பாருங்க. என்னையெல்லாம் தலையே எடுத்துருவானுங்க. முடிவா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. அந்த இடத்து மேல உங்களுக்கு இருக்கிற ஆசைய இப்பவே குழி தோண்டி போச்சிருங்க. அப்ப தலைவர் பதவி? ஐயோ, தலைவர் பதவி வேணாம், என் தலை மட்டும் போதும். உடம்பு பாத்துங்க. அப்ப நான் வரேனே. வரேன் சாமி. போடா போ. இது எப்படி பைசல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அரசு கிட்ட விட்ட சவாலையும் ஜெயிக்கணும். எப்படியாவது மண்ணை மீட்டெடுத்து நான் விவசாயம் பண்ண போறேன்டா. நீ தைரியமா பண்ற. கண்டிப்பா இதுல நீ ஜெயிப்ப. விவசாயம் உனக்கு தோல் கொடுக்கும். மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான், உருவாகும் எதிர்காலம் தான். மண்ணுண்டு நீருண்டு விதையுண்டு மனிதா, மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான், உருவாகும் எதிர்காலம் தான். நிலத்துக்கே உரமானதே நீ நிலம் மீது செய்கின்ற யாகங்கள் ஒவ்வொன்றும் ஏக்கத்தை நிறைவேற்றுமே. அவன் ஏக்கத்தை நிறைவேற்றுமே. அவன் உடல் இங்கு அழிந்தாலும் எண்ணத்தின் பிம்பங்கள் நிலமெங்கும் நீ பாரடா. அவன் எண்ணங்கள் உனை சுற்றி எந்நாளும் உனை வாழ்த்தும். ஒருபோதும் கலங்காதடா, நீ ஒருபோதும் கலங்காதடா. மேகங்கள் நீர் கொண்டு ஊர்கோலம் வரும் நேரம் நீர் சேர்க்க மறக்காதடா. உன்னுடன் சிந்தும் வேர்வைகள் வேருக்கு உரமாகும். ஒருபோதும் கலங்காதடா, ஒருபோதும் கலங்காதடா. உயிர் பசி தீர்க்கும் மண் தொட்டு நீ செய்யும் உழவுக்கு ஒரு நாளும் குறைவேதடா. மண் தொட்டு விதை தட்டி உயிர் காக்கும் வானுக்கு பூ கொண்டு நீ வாழ்த்தடா, பூ கொண்டு நீ வாழ்த்தடா. மண்ணுண்டு நீருண்டு விதை உண்டு மனிதா, மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான், உருவாகும் எதிர்காலம் தான், உருவாகும் எதிர்காலம் தான், உருவாகும் எதிர்காலம் தான். ஹலோ ஹலோ. செல்வம் சொல்லுண்ணே. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே உங்க புண்ணியத்துல. சந்தோஷப்பா. அப்புறண்ணே? ஒண்ணு இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? நல்ல கிணறோட சேர்ந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அட என்னப்பா பொசுக்குன்னு இல்லட்ட, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. 10% கமிஷன் தரங்கறாங்க. நான் தான் இல்லங்கறேன்ல. ஏப்பா நம்ம மினிஸ்டரோட மச்சானுக்குப்பா. யாரா இருந்தா என்ன? செல்வம் அறிவில உனக்கு? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? விளையிற பூமியை கேக்குற? ஏப்பா ஏய் வேடா போன. நான் சொல்றத கேளு. செல்வம் ஏய். ஒழுங்கா போயிட்டு இருக்கு உயரம். ஒரு லட்சியத்துக்காக
என்னெல்லாம் பண்ண வேண்டியது அப்படி இருக்கு? என்னத்த பண்ணிட்டீங்க? அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும்னு ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சேன். அது என்னடானா இப்போ விவசாய நிலத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கு விவசாயம் பண்ற மண்ணை விற்கிறது விவசாயத்தோட மாமிசத்தை விற்கிறதுக்கு சமமா. அதான் எல்லாத்தையும் விட்டுலான் இருக்கேன். அப்ப எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதானே? ஐயோ, அரசியலை விட்டு பதவியே இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆனா ரியல் எஸ்டேட் தொழில விட்டுட்டேன். ஆமா, அரசியல இருந்து பெருசா பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன? வர எலெக்ஷன்ல எங்க கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்து நான் பதவிக்கு வந்துட்டேன்னு வையே, அப்புறம் நான் கையெழுத்து போட்டாலும் சரி, கை காட்டி விட்டாலும் சரி, காசு 5 வருஷம் பதவியில இருந்தா போதும். இப்பெல்லாம் 5 வருஷம் ஆட்சி நடந்துட்டாலும் 5 வருஷத்துல 5 முதலமைச்சரை மாத்துறாங்க. இதுல 5 வருஷம் ஆட்சியா? நீ வேணா பாரு, வர எலெக்ஷன்லயும் நாங்க தான் ஜெயிப்போம். இந்த 4 வருஷத்துல என்னத்தை கிழிச்சிட்டீங்க? இனிமே 5 வருஷம் வரையா? இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் பதவி வந்துட்ட பிறகு பாரு, பணமா கொட்டும். காக்கா மாதிரி இருக்கிற நீ பியூட்டி பார்லர் போயிட்டு கலர்ஃபுல்லா மாறி. நான் கலர்ஃபுல் ஆகிறது இருக்கட்டும், நீ கைதியாகாம இருந்தா சரி. மெதுவா. என்ன மச்சான், ஒரு யோசனை போல. ஒண்ணு இல்ல அண்ணே, உங்க மச்சான இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குண்ணே. அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே, அவனை ஏதாச்சும் பண்ணணுண்ணே. ஆமா மச்சான், நம்ம பசங்களை வச்சு அந்த ஐயனாருக்கு சங்கு ஊதுவே. நீ என்னடா புதுசா வந்த வில்லண்டா. குத்தனா ரத்தம் வராது, அடிச்சா சத்தம் வராது. என்ன பண்றன்னு பாரு. இவனை வச்சு பண்ண வேண்டியதுதான். ஊத்தானே நீ வளரல. ஆமாண்ணே, உனக்கு நல்லாவே இருக்குடா. தேங்க்யூண்ணே. ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்டா. ஆமாண்ணே, வேங்கண்ணே பிடிச்சிக்கிறேன். ஐயா கிட்ட இதுல நமக்கு நல்ல பேருடா. ஐயனாரு காடு அழிஞ்சிருச்சுன்னு நம்ம சரித்திரண்டா. அண்ணா, என்ன விட்டு ஓடுறீங்களே? முடிச்சாலும் ஓடுங்க. அறுவடைக்கு எல்லாம் தயாரா இருக்கு. எப்படியோ நினைச்சதை முடிச்சிட்டோம். ஐயோ, எல்லாம் கறிக்கிருக்க. கடவுளே, அடப்பாவீங்களா? டேய், இத பண்ணது எவன்டா? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ கடவுளே. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் மச்சான தொட்டவன உயிரோட விட மாட்டேன்டா. என் முன்னாடி கை வச்ச அவன சும்மா விட்டுருவனா? கத்திய தீட்டின நீங்க புத்திய தீட்டு அவனை புலம்ப வச்சது ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். அண்ணே, இது மட்டும் பத்தாதுண்ணே. அண்ணே, அவனை ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். பசுமையா இருக்கிற அவன் தோட்டத்தை சொல்லுங்க, பஸ்மமாக்கணும். முடிக்கிறோம். எழுந்திருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அரசு நிழல்பட்ட இடத்துல கூட வரத்துக்கு பயப்படணும்டா. புரியுதா? அண்ணா, இன்னும் ஒரு முறை போய் மறந்துருச்சா கருவேலை மரம் கூட வராதுண்ணே. அத செய்டா. முதல்ல அத செய்டா. சரிண்ணே. என்கிட்டயா வச்சுக்கிட்டான். இனி அவன் அந்த இடத்துல எப்படி விவசாயம் பண்றான்னு பாக்குறேன்.
மாட்ட மாட்டோம்டா. வாடா அண்ணே, ஏறி வாடா. வரண்ணே, கொஞ்சம் கை கொடுண்ணே. உள்ள பேர வா. அப்படி சொல்லாதண்ணே. வாடா அண்ணே, நல்லா அடிச்சாச்சுண்ணே. அப்படியா? டேய், அப்ப அங்கிட்டு போய் அடிப்போம். சரி வாங்கண்ணே. அதை அடிப்போண்டா. வாடா. இங்க ஆள் இருக்க மாதிரி இருக்குடா. ஆமாண்ணே, உண்மையிலே ஆளுக்காக நான் சீக்கிரம் ஓடி உன்னை வெட்டி இந்த பூக்களை நான் உரமா போட்டுறேன் பாரு. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? மகன கையில சிக்கு, நீ காலையில இருக்கு உனக்கு. அக்கா எங்க இருக்க? வாடா தம்பி, உட்காரு. என்னடா, என்ன விஷயம்? என்ன கோபமா இருக்க? வாங்க மாப்ள, பூந்தோட்டம்லாம் எப்படி இருக்கு? அக்கா நான் வரேங்க. டேய் நில்றா. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன உன் பிரச்சனை? என்ன சொல்லுங்க மாப்ள. யோ நடிக்காதயா. அக்கா இந்த ஆள் இன்னும் திருந்தவே இல்ல. அந்த கொலைகார அரசு கூட இந்த ஆள் இன்னும் கூட்டாளியா தான் இருக்கா. என்னடா பழைய கதையை நோன்றான், என்னன்னு புரியலையே. அக்கா தோட்டத்தை நாசம் பண்ணது யாருன்னு இத்தனை தேடிக்கிட்டு இருந்தல, அதுக்கு தலைவனே உன் புருஷன் தான். என்ன மாப்ள, என்ன சொல்ற? என்னையா சொல்றது? செடி புடுங்கினவன்ட்ட போய் கேட்டா உன் மாமா கிட்டே போய் கேட்டுக்கன்னு சொல்றான். இதை விட வேற என்னையா வேணும்? அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்பட்டுலாம் வரல. என் செடி மேல எவன் கைய வச்சாலும் சரி, கையில தலையா இருக்காதுன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். அக்கா சொல்லிரு, அது மாமனா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி, நான் சொல்றவன் இல்ல செய்யறவன். நான் வரேன். யோ, என் தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லியா, உண்மையா? ஏய் நீ வேற, என் புள்ள சத்தியமா சொல்றேன்டி, தலைவர் பதவிக்காக அவன் கூட சுத்துறது என்னமோ உண்மைதான். மாமா செத்ததுக்கு அப்புறம் அவன் கூட எந்த தொடர்பும் இல்லடி, என்ன நம்புடி. என் தம்பி சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, நானே சாப்பாட்டுல விஷம் வச்சு கொன்னுடுவேன். யார் பண்ணாங்கன்னு தெரியலையே. இவன் வேற தேவையில்லாம நம்மள சந்தேகப்படுறான். நேரா அரச பார்த்து கேட்டுற வேண்டியதுதான். டேய் மூதேவி மூதேவி, முதல் நாள் முடிக்காம பாக்கி வச்சுட்டு இப்ப போனா அவ உஷாரா இருக்க மாட்டா. இப்போ வந்து வெட்டிட்டான்னு சொல்ற, என் கண் முன்னாடி நிக்காத, ஓடி போயிரு, இல்லனா நானே உன்னை வெட்டிடுவேன். இல்லையா, அவன் காவலுக்கு இருப்பான்னு தெரியாம போயிருச்சியா. பின்ன போன் போட்டா வருவான். டேய் ஓடுறா. புள்ளையன் பேச்ச கேட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டே நடக்க. அண்ணே, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. டேய் போடா, நீ போடா. பட்ட இடத்துலயே வந்து முட்டுதான் இவன் வேற. ஐயோ, உங்க மேல ஒரு சின்ன வருத்தம்னே. அப்படி என்னடா வருத்தம்? அண்ணே, நீங்க ஊரெல்லாம் வட்டி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, ஆனா நீங்க நினைச்ச இடத்த வாங்க முடியலையே. அண்ணே, உங்க மச்சான கண்ணு முன்னாடி அடிச்சாங்களே, என்னென்ன பண்ணீங்க? டேய் அதுக்கு ஒரு நாள் வரும். அவனை சீவி விடுறவன் அந்த செல்வண்ண, முதல்ல அவனை தூக்குவோம். ஐயனார அப்புறம் பாருங்க, தானா வருவான். ஆல்ரெடி அவனை தூக்கியாச்சுடா. மச்சான தேடி வருவான்ல, அப்ப அந்த ஐயனார கண்டம் துண்டமா வெட்டு வேண்டாம். வெட்டுங்கண்ணே அவனை.
அடி தூக்குங்க மச்சான். இன்னையோட உங்க கதை முடிஞ்சதுடா. வாடா. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்டல? டேய் வாடா. அரசே, உன்னை இந்த இடத்துலயே என்னால கொல்ல முடியும். ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். விவசாயிக்கு வாழ வச்சதா என் பழக்கம். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? அரசியல்வாதிக்கும் அயல்நாட்டுக்காரனுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன். நீங்க நம்ம ஊர்ல கஷ்டப்படுற 4 விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணா நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். அதை விட்டுட்டு விவசாய நிலத்தை வெளிநாட்டுக்காரனுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க வித்துட்டு உங்களுக்கு வீடு கட்ட நினைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களால எத்தனை விவசாயி தெருவுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? இதுக்கு மேலேயே எவனாவது விவசாய நிலத்தை அழிக்க நினைச்சீங்க, ஊரை காக்குற ஐயனார் இல்லனா உங்களோட உசுர எடுக்கிற ஐயனாரா மாறிடுவேன். ஒருவர் ஒரு மரத்தை நட்டு வைத்து அல்லது விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து விளையும் காய்கனிகளை அல்லது விளைச்சலை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ உண்டால் அதன் காரணத்தினால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணுண்டு நீருண்டு விதையுண்டு மனிதா, மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான், உருவாகும் எதிர்காலம் தான். மண்ணுண்டு நீருண்டு விதையுண்டு மனிதா, மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான், உருவாகும் எதிர்காலம் தான். பசி தீர்க்கும் மண் தொட்டு நீ செய்யும் உழவுக்கு ஒரு நாளும் குறைவேதடா. மண் தொட்டு விதை தட்டி உயிர் காக்கும் வானுக்கு பூ கொண்டு நீ வாழ்த்தடா, பூ கொண்டு நீ வாழ்த்தடா. மண்ணுண்டு நீருண்டு விதை உண்டு மனிதா, மனம் கொண்டு உழைத்தாலே கிடைக்காதோ பலன்தான். நம் வாழ்க்கை நம் கையில் தான்,